Hi my dear friends and families, welcome to Sislin's Cookery. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி முட்டை தொக்கு. இந்த முட்டை தொக்கு வந்து ஆப்பம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறது ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம பண்ணிடலாம். இந்த எக் ட்ராப்ஸ் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம Sislin's Cookery பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த எக் ட்ராப்ஸ் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு அன்னாச்சி பூ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுறலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த டிஷ்க்கு வந்து பெரிய வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்துக்கு ஏற்ற உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நல்லா 3 பெரிய சைஸ் தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி வேகிறதுக்காக மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா மசிஞ்சிருக்கு ஓரளவுக்கு. இப்போ நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா பொடியெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா 3/4 டீஸ்பூன் வத்தப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா 1 டீஸ்பூன் கரம் மசால், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாமே எண்ணெயில் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டம்ளர் தண்ணி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நம்ம முட்டை உடச்சி ஊற்றும் போது தண்ணி நல்லா இழுத்துரும். அதுக்காக நான் எக்ஸ்ட்ரா தண்ணியை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு அந்த மசாலோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா உடச்சி ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அந்த முட்டையை அப்படியே லைட்டாக வந்து திருப்பி விட்டுக்கலாம். உடச்சிடாமல் லைட்டாக திருப்பி விட்டுருங்க. இந்த மாதிரி மெதுவாக திருப்பி விட்டதுக்கப்புறமா திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு இந்த முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த மாதிரி தண்ணியாக இருந்துச்சுன்னா ஆப்பத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஒரு 5 பீஸ் தேங்காய் வந்து அரைச்சிட்டு பேஸ்ட்டாக வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் ஆட் பண்ணலை. நான் இது ஆப்பத்துக்கு தான் இந்த சைட் டிஷ் வந்து நான் செஞ்சேன். அதனால நான் தேங்காய் ஆட் பண்ணலை. சப்பாத்திக்கு இது பண்ணுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட திக்காக்கிக்கலாம். லாஸ்ட்டாக மல்லி இலை தூவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். அவ்வளோதான். ஒரு டேஸ்டான எக் ட்ராப்ஸ் கறி, அதாவது முட்டை தொக்கு அட்டகாசமாக ரெடியாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம்.
இப்போ முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆப்பம் வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். இந்த ஆப்பத்துக்குரிய ரெசிபி நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். எந்த அளவில் வந்து மாவு ஆட்டணும், எப்படி வச்சுருந்தா வந்து சாஃப்டாக இருக்கும், அந்த மாதிரி நான் கொஞ்சம் டிப்ஸும் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஆப்பம் முட்டை தொக்கு செம்மையாக ரெடியாக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லெட் ஹாவ் அன் என்ஜாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஸ்லின்ஸ் குக்கரி பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye. Take care.